அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 4ல இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ என்ன சம் பார்க்க போறோம்னா, 2 plus 4 plus 6 plus up to 20 வாட் இஸ் த சம்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 plus 4 plus 6 plus அப்படி 20 வரைக்கும் இருக்கிறதோட கூடுதல் என்னன்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 plus 4 plus 6 இது பாத்தீங்கன்னா 2ஓட மல்டிபிள்ல போய்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இதுல இருந்து நம்ம 2வை காமனா வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு 2வை எல்லாத்துல இருந்துமே நம்ம 2வை காமனா வெளியே எடுத்தோம்னா 2 into 1 plus 2 plus 3 plus up to 10 வரைக்கும் வந்துடும். இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இயல் எண்ணோட ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? என்ன பண்ணோன்றதை திரும்ப ஒரு தடவை சொல்றேன். 2 plus 4 plus 6ன்னு கண்டினியூவா போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்ம 2வை காமனா வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 1 plus 2 plusன்னு நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த சம் எப்படி செய்யறதுல பார்க்கலாம். இப்போ 2ன்றதை நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோம்னா n into n plus 1 divided by 2. ஆக்சுவலி என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலான்னு பார்த்தோம்னா n into n plus 1 divided by 2. இது வந்து நம்ம பிராக்கெட்குள்ள இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்து லாஸ்ட்ல இன்ட்டு 2 பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலால பார்த்தீங்கன்னா n into n plus 1 divided by 2ன்னு இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். என்னோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. அப்படின்றப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். 1ல இருந்து 10 வரை இருக்கனால என்னோட வேல்யூ 10. நம்ம ஸ்டார்டிங்ல இருக்க 20 வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா 2வை நம்ம காமனா வெளியே எடுத்து வச்சுட்டோம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போனாதான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ 1ல இருந்து 10 முடிக்க தான் சால்வ் பண்ண போறோம். என்னோட வேல்யூ நம்மளுக்கு 10ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்னோட வேல்யூ தூக்கி அப்படியே ஃபார்முலால தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ n is equal to 10ன்றத ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா 10 into 10 plus 1 divided by 2ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போர்மால்ஸ் ரூல்ஸ் படி பிராக்கெட்குள்ள இருக்க தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ 10 plus 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11ன்னு கிடைக்கும். அப்போ 10 plus 1ஓட வேல்யூ 11ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 10ஐயும் 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணணும். 10ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ 5 into 11 என்ன வரும்? 5 into 11 55ன்னு கிடைக்கும். இந்த 55ன்றது தான் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான ஆன்சரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்மேட்ல இருந்து நம்ம 55ன்றத கொண்டு வந்துட்டோம். இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு மட்டும் 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம கூடுதல் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 55ன்றது கிடைச்சிருக்கு. அப்புறம் நம்ம காமனை வெளியில 2வை வெளியே எடுத்தோம்ல, அந்த 2வை எடுத்து அப்படியே நம்ம 55ஓட மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2 into 55 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 110ன்னு கிடைக்கும். இந்த 110ன்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷனா இருக்கும். இப்போ அகைன் இந்த சம்மை எப்படி செஞ்சோம்ன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2 plus 4 plus அப்படி 2ஓட மல்டிபிள்லேயே போய்கிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து நம்ம 2வை காமனா வெளியே எடுத்தோம். வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு 1 plus 2 plus 3 plusனா அப் டு 10 வரைக்கும் கிடைச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா இயல் எண்கள் ஃபார்மேட்ல இருக்கு. இயல் எண்கள் ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்காக தான் நம்ம 2வே ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்தோம். அதுக்கடுத்து நேச்சுரல் நம்பர்ஸோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணோம். n into n plus 1 divided by 2. இதுல என்னோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம். என்னோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ன்னு கிடைச்சிச்சு. அந்த 10ஐ அந்த ஃபார்முலால அப்ளை பண்றோம். அப்போ 10 into 10 plus 1 divided by 2ன்னு கிடைச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 plus 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11. அடுத்து 10ஐயும் 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5ன்னு கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து 5 into 11 55 நமக்கு கிடைச்சிச்சு. 55ன்றது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. வெளியில 2வை நம்ம காமனா வெளியே எடுத்தோம்ல, லாஸ்டா அந்த 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 2 into 55 110ன்றது இந்த சம்மோட சொல்யூஷனா கிடைச்சிச்சு. இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் சம் தரேன். 5 plus 10 plus 15 plus up to 100. What is the sum? இப்போ நம்ம சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 plus 4 plusன்னு இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா 5 plus 10ன்னு 5ஓட மல்டிபிள்ல போகுது. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.